ஓம் சரவண பவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் பல இன்ட்ரெஸ்டான முருகர் நடத்தின விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனுக்கு நடந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பர்சன் வேறு யாருமே இல்லை, டெஃபினட்டாக அது நான் தான். எனக்கு நடந்த அனுபவத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது நம்பத்தக்க கூடியதான்னு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு 3 நாள் என்னைய அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட எந்த அளவுக்கு கடவுள் நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா நம்பவே முடியாத அளவுக்கு எனக்கு காட்சி கொடுத்தாரு. குழந்தை வடிவில் வந்ததை நான் வீடியோவில் போட்டிருந்தேன். பட் அது எதுக்காக வந்தது அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது. எதை கொண்டு நான் எது மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அந்த முருகரை பார்க்கணுங்கிற ஆசையில் இருப்பீங்கள்ல. நான் கண்டிப்பாக அந்த முருகரையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே. இதுக்கு ஏத்தாபடி அவர் வந்த ஒரு விதம், காட்சி கொடுத்த விதம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக என்னால் நம்பவே முடியலை. ஏன்னா என் வீட்டுக்காரர் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த ஒரு சின்ன சிலையை தடுத்து கண்ணு மாறி, சரிங்களா, அப்படியே எனக்கு அந்த பெரிய சிலையை பார்த்து எனக்கு அதுதான் வேணும்னு அவர் சைஸ் கன்சிடர் பண்ணாமல் அந்த பெரிய சிலையை என் ஒய்ஃபுக்கு இப்போ முருகரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு என் வீட்டில் மேலே வச்சு எனக்கு அவ்வளோ சர்ப்ரைஸ்டாக இருந்தது. அதை தாண்டி அவர் அன்னைக்கு வந்த நாள் என்ன தெரியுமா? வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகர் வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம முருகரை சும்மா இருக்க விட முடியாது இல்லையா? ஸோ அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப தான் சரி உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டாரு. நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? உடனே பூஜை பண்ணலான்னு பூஜை பண்ணுறப்ப நடந்த காட்சியை பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களால் நம்ப முடியுமா இல்லை என்ன இதுன்னு அது எனக்கு தெரியாது. பட் நீங்கள் கண்ணால் பாருங்கள், நான் இவ்வளோ அந்த உணர்ச்சி பூர்வமாக இருந்திருக்கேங்கிறது நீங்களே உணர்வீங்க. கடவுளே காட்சி தந்தார் அப்படின்னா நம்ப முடியுமா உங்களால்? ஸோ கண்டிப்பாக அது நம்ப முடியாத விஷயந்தான். நம்ப முடியாத நிறைய எனக்கு நடந்தது. சஷ்டியிலேருந்து கிருத்திகை வரைக்கும் நடந்த விஷயங்கள் தான் இது பூராவுமே. அந்த பூஜை பண்ணுறப்ப என் வீட்டுக்காரர் என் ஒய்ஃப் நான் வாங்கி கொடுத்த கிஃப்டை எவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டாரு. அப்படி ஃபோட்டோ எடுத்தப்போ தான் முருகரோட உருவம் அப்படியே அந்த தூபத்தில் அப்படியே முருகரோட சிலை பக்கத்தில் தூபத்தில் எவ்வளோ அழகாக நிற்கிது பார்த்தீங்களா? கண் கிடைக்காத காட்சிகள் என் அனுபவத்தில் நடந்தது. இதுக்கப்புறமும் இன்னும் பல விஷயத்த நிகழ்த்தினாரு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கடவுளே வீட்டுக்கு வந்திருக்காரா? வந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு முருகரை நம்ம நம்புகிறோமோ அந்த அளவுக்கு முருகர் நம்ம எப்போவுமே கைவிட மாட்டார். நம்மளுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்குரிய நம்ம நடவடிக்கையை எடுக்க முடியும். இல்லைனா அவரே நடத்தி நான் இதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்துவார். நான் நிஜமாகவே ஷாக் ஆகி நின்றுட்டேன். அந்த கடவுள் அந்த சாமி பக்கத்தில் எனக்கு போகவே எனக்கு கொஞ்சம் நேரம் பயமாக இருந்தது. நான் அந்த ஷாக்கில் இருந்து நான் வெளியே வராத அளவுக்கு நான் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். கடவுள் எப்படி அப்போ நம்ம கூட தான் இருக்காரா, நம்ம கூட தான் இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு
மனசும் கஷ்டப்படுது. கடவுள் வந்திருக்காருன்னு சந்தோஷம்தான் படணும். நம்ம ஏன் இப்படி வந்து ஸ்ட்ரெஸ்டு ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஒரி பண்ணிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து அவர் பிடிச்சு வந்திருக்காரு, இஷ்டப்பட்டு வந்திருக்காரு, கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து இது வர்றதுக்கு காரணம் என்ன, இதுக்கப்புறம் வந்து இது வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது, இப்போ கடவுள் வீட்டில் இருக்காருங்கிறத தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் என்னென்னலாம் வந்து இன்னும் நடத்திட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பற்றி நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் என்னை மாதிரி வந்து பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது நிஜமாகவே வந்த ஒரு உண்மையான விஷயத்தை தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறதுக்கு எனக்கு நடந்ததே சொன்னால் தான் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் முருகர் ஒரு கோயிலை கூட காமிச்சு அங்கே தான் போவேன்னும் அவர் எனக்கு வழிகாட்டினார். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ அண்ட் கீப் வாட்சிங்.